Tamil viewers, நான் உங்க ஃபரீனா. வெல்கம் டு தி ஷோ. இந்த அழகான ஈவினிங்ல ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கேன். ஆமாங்க, ஒரு அழகான திரைப்படம், அதாவது பெண்களை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ், ஒரு டியூயட் இல்லைனா காதல், இதுக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்த தமிழ் சினிமாவுக்கு மத்தியில் ஒரு அழகான விமன் சென்ட்ரிக், ஹீரோயின் சென்ட்ரிக் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் கனா. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அதை சைனீஸில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அது சக்ஸஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அதோட வெற்றியை கொண்டாடி ஆகணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த தருணத்தில் கனா திரைப்படத்தோட டீம் எல்லாருமே சேர்ந்து அந்த வெற்றியை கோலாகலமா கொண்டாடுறதுக்காக இங்க தயாரா இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த நிகழ்வினை முதல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி இங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் இந்த ஸ்டேஜில் ரெக்ரியேட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு திரைப்படம் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேடயம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கேடயம் இப்பவும் நிறைய தேட்டர்களில் போய் பார்த்தா சின்ன தம்பி படத்தோட கேடயம் இருக்கும், மன்னன் படத்தோட கேடயம் இருக்கும், நிறைய படங்களுடைய கேடயங்கள் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் பேட்டி கொடுக்குறப்போ பின்னாடிலாம் வச்சுருப்பாங்க. பட் அந்த மாதிரியான கேடயங்கள் இப்போ சமீபத்தில் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. இந்த படத்தினுடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக இன்னைக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் டேலண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மேடையில் வச்சு அந்த கௌரவத்தை கொடுக்கணும்னு கனா டீம் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேடயங்களை ஒவ்வொரு செட்டாக கொடுக்க போகிறோம். அண்ட் அதில் முதல் செட் ஆஃப் இந்த கௌரவத்தை கொடுப்பதற்காக எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸின் எங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை அண்ட் எல்லார் வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பல தடவை ரொம்ப எல்லா மேடையிலையும் கேட்டு உங்களுக்குலாம் போர் அடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு மேடை, இன்னொரு நண்பன், இன்னொரு வெற்றி. இதை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய வெற்றியாக்கி கொடுத்த பத்திரிகையர் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு பெரிய வணக்கம், நன்றி. இது நீங்கள் இல்லைன்னா அது சாத்தியப்பட்டிருக்காது. அதனால் நம்ம எங்கள் டீம்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் வரும். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்டர் அருண்ராஜா காமராஜ் தெரியல, படம் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நம்ம ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயனுமே என் ஃப்ரெண்டு தான், அப்படி என்ன தான் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் டீமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படம் கனா இது இவ்வளோ பெரிய வெற்றி அடையும் அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த டீமே நினச்சி பார்க்கல. ஆனால் நாம் நினச்சி பார்த்தோங்க. அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்தோடைய இந்த சக்ஸஸ் பார்ட்டியில் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க, படத்தில் நடித்தவங்க வந்திருக்காங்க. நம்ம ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் ஆகட்டும், டைரக்டர் அருண்ராஜா காமராஜ் ஆகட்டும், நம்ம ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகட்டும், இப்படி ஒரு திரை பட்டாளமே உள்ளே இருக்காங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணிக்க இருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. வெற்றி விழா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட் ஃப்ரம் த டே ஒன் த பாசிட்டிவிட்டி ஆஃப் த ஃபில்ம், மெயின் திங் சிவா ப்ரோட இந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் த சுச்சுவேஷன். ஃபில்ம் மேக்கிங் வரப்போ இந்த படத்தில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஷூட் பண்ணால் தான் அது பிரம்மாண்டமாக வரும் அப்படிங்கிறதுக்கான அது ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக இந்த ஃபில்மை ஸ்ட்ரீம் லைன் பண்ணி இந்தளவுக்கு எடுத்துருந்துருக்காரு. ஃப்ரம் டே ஒன்னே தெரியும் இந்த படம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் நடித்த எல்லா படமும் பெரிய ஹிட் ஆகணுன்றது தான் எல்லா சினிமாக்காரனுக்குமான ஒரு பொதுவான ஆசை. அதில் சில படங்கள் ஒரு சின்ன நல்லா போகும், ஆனால் கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஓடிடுமா, இதில் ஏதாவது தப்பாயிடுமா அப்படி. நல்லா போகிற படம் ஓடாதுன்னு பயப்படுறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. ஆனால் அந்த படங்களை மக்களும் ஊடகங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அது மக்கள் அங்கீகரிக்கப்படும் போது அது ஒரு கூடுதல் உற்சாகத்தையும் இந்த மாதிரியான திரைப்படங்கள் வருவதற்கான ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷனையும் சினிமா கொடுக்குது. இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு ஆடியோ ரிலீஸில் நான் வரும்போது ரொம்ப அதிகமாக பேசிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஆடியோ ரிலீஸ்லையும் எந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்களாலும் கொஞ்சம் பில்டப் கொடுப்பாங்க. அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். சரி, திருப்பி ப்ரெஸ் மீட் வந்துச்சு. இன்றைக்கி நிறையா பேசணும்னு நினச்சிட்டு வரும்போது இங்கே இருக்கிற கூட்டத்திலாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வாசிடா, ரொம்ப ஜெயிச்சது மாதிரி திமிர் பண்ணாத, கொஞ்சம் அடக்கி பேசு அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கே இவ்வளோ உற்சாகம் இருக்கும்னா இந்த படத்தை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கு, படம் டைரக்ட் பண்ணவனுக்கு, சத்யராஜ் சாருக்கு, அன்புக்குரிய உன் பேர் சொல்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு பெரும்பாடம்மா, ஐஸ்வர்யா ராஜேஷ், தம்பி தர்ஷன், பாக்கியராஜ், ஆண்டனி பாக்கியராஜ், சவரிமுத்து, முனிஷ்காந்த் வரல, ரமா இல்லை, எல்லாரையும் படத்து ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்கும் போகும்போது
ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பேசுனதெல்லாம் ஓகே. ஒவ்வொரு இடத்துலையும் தேவையில்லாமல் ஒரு கேரக்டர் உள்ள வரல. நடித்த எல்லாரும் அதை தான் கேர்வர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப எனக்கு வந்து 1990 டைரக்டர் விக்ரமன் வந்து டைரக்டர் அறிமுகமாவது சௌத்ரி சார் படம் எடுக்கும்போது புது வசந்தம்னு ஒரு படம் வந்தது. 28 வருஷத்துக்கு முன்னாடி 4 பையங்க ஒரு பொண்ணு நோ லவ். அதான் அந்த படத்தில் புதுமை. அது பெரிய ஹிட்டு. இதில் அந்த கீர்த்தி பொண்ணு இருக்கும்போது அவள் கிரவுண்டுக்கு போகிறா. அந்த கிரவுண்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு முதல்ல எல்லாம் எதுக்கு இங்கே வர்றப்போன்னு சொல்லிட்டு திருப்பி அவளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி பசங்களும் பொண்ணு இருந்தாலே அது வேறையாத்தான் போகுன்றதை பிரேக் பண்ணி அந்த பொண்ணு பசங்க வந்து அந்த பொண்ணுங்களை வந்து கூப்பிட்டு அதை என்கரேஜ் பண்ணானுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்றைய சமூகத்துக்கு நம்ம சொல்லப்பட வேண்டிய விஷயமா ரொம்ப கருதுறேன். ஏன்னா அப்படி இல்லை. இப்போ இது வந்து இந்த படத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு பேசு, ஃப்ரெண்ட்லியாக கூப்பிடு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அம்மா விளக்கமாத்த எடுத்துகிட்டு போய் அடிச்சு. நிச்சயமாக இதெல்லாம் கிராமத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம். விளக்கமாத்தில் அடி வாங்கியும் கூட நான் ஆடுவேன். ஆசைப்பட்ட மாத்திரம் பத்தாது, அடம்பிடிக்க கற்றுக்க. எழுதினவனுக்கே அது சேலஞ்சு. அது நிறைய குவாலிஃபைடான விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தது. அந்த படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் சத்யராஜ் சாரோட எமோஷனை தாண்டி ஐஸ்வர்யா ராஜேஷோட பெர்ஃபார்மன்ஸை தாண்டி என் கேரக்டருக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது. எனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நான் நிச்சயமாக நம்புறேன். ஏன்னா ஓவராலாக டப்பிங்கில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. படம் பார்த்துட்டே வரும்போது சரி இது தங்கராசு உரக்கடைக்காரர் அப்படி ஓரமாக ஒதுங்கிடுவார்னு நினச்சா அது எப்படியே ஃபில்லப் ஆகி வந்துருச்சு. நான் என்னால் வந்து ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அப்பனா இருக்கிறனால அந்த கிரிக்கெட் கோச்சில் போய் அவமரியாதை பட்டு அந்த ஸ்டேடியத்தில் பட்ட பாடு அந்த அட்மாஸ்பியர் நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன். ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரியான களத்துக்குள்ளே உள்ளே வரும்போது அந்த கிராமத்து மனிதர்கள் அவங்க கையாளுற விதமும் அது சினிமாவுக்கு வரும்போது நமக்கு நடக்கும். அது இப்போ கௌசல்யாவுக்கு வேற ஒரு களத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஒரு மாடுலேஷன் சொல்லுவேன். அப்பா நான் கௌசி பேசுகிறப்பான் போது என் பொண்ணோட தான் நான் படத்துக்கு போயிருந்தேன், தாங்கலை. அதுக்கு அதுதான் இந்த படத்தோட கனெக்டிவிட்டி, இந்த படத்தோட வெற்றிங்கிறது இங்கே தான் இருக்குது. நடித்த நானே வந்து அல்லாடும் போது புதுசாக பார்க்குறவங்க எவ்வளோ இதாக இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட கனெக்டிவிட்டி. அடுத்ததான் இங்கே வரப்போகிறவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜென்ரலாக தமிழ் சினிமாவில் தமிழ் பேசுகிற நாயகிகள், தமிழ் பேசாத நாயகிகள் இப்படி தான் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ஹீரோயின்ஸ்க்குன்னு சில வரையறைகள்லாம் வகுத்து வச்சுருந்தாங்க. பட் தமிழ் பேசுகிறாங்க பேசல அப்படின்றதெல்லாம் தாண்டி தமிழ்நாடையே தன்னை பற்றி பேச வச்சுக்கிட்டே இருக்க ஒரு ஹீரோயினாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் சென்சேஷனல் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எங்கள் படத்தை வந்து அவ்வளோ அருமையான ரிவ்யூஸ் எல்லாம் எழுதி ஐ திங்க் வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இந்த படம் வந்து எங்களுக்கு கிடைச்ச தியேட்டர்ஸ் கம்மி. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியேட்டர்ஸ் கிடச்சி ரொம்ப பெரிய படமாக எனக்கு பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தீங்க. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணோம். எனக்கு கிரிக்கெட் தெரியாது. எனக்கு கிரிக்கெட் தெரியாமல் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 விஷயம் யோசிப்பாங்க. அதுவும் ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டாக ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு பாக்ஸிங் பேஸ்டாக ஒரு படம் பண்ணுறாங்க, இல்லை சம்திங் ரிலேட்டட் டுனா அது தெரிஞ்சவங்கள தான் காஸ்ட் பண்ணுவாங்க. அது தெரியாமல் காஸ்ட் பண்ணுறது அது ரொம்ப மிகப்பெரிய பட்ஜெட்டாக இருந்தால் அது அந்த ரிஸ்க் எடுக்கலாம். பட் ரொம்ப ஒரு குட்டி பட்ஜெட்டில் அந்த டெசிஷன் எடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சுருந்த சிவகார்த்திகேயன் அவருக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். தேங்க்யூ சிவா. இந்த படம் வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் எந்த விதத்தில் பண்ணியிருக்குன்னா, இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட வந்து எனக்கு அந்த கௌஷி டிஷர்ட் கிடைக்குமா, அது போட்டுக்கிட்டாலே ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அண்ட் ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல கதை வச்சுக்கிட்டா கூட ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாங்க, சரி ஓகே. அவங்க அதுக்கப்புறமா வந்து அந்த படத்தில் லீட் காஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு கிரிக்கெட் தெரியாமல் அந்த ரிஸ்க் எடுத்து என்னை காஸ்ட் பண்ணி எனக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்ததா என்னன்னு தெரியல. பட் என்னோட டைரக்டருக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. ஒரு 5-6 டேஸ் தான் பார்த்தாரு ப்ராக்டிஸ் பண்ணுறது. ரொம்ப மொக்கையாக தான் விளாடினேன். பட் ஹி ஹேட் தட் கான்ஃபிடென்ஸ். ஓகே கண்டிப்பாக இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த படத்தில் கௌசல்யா முருகேஷனை கொடுத்து இது என்னோட கனாவாக வந்து பழிக்க வச்ச அருண்ராஜாவுக்கு இன்னொரு பெரிய தேங்க் பண்ணணும். ஸோ ஐ திங்க் ஐ தேங்க் எவ்ரிபடி. கூடவே
இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நண்பர்கள் தான் சிவகார்த்திகேயன் அவர்களும் அருண்ராஜா காமராஜ் அவர்களும். ஸோ இந்த படத்தை அவர் டிரெக்ட் பண்ணுறாரு அப்படின்றது வந்துட்டு நமக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் அவருடைய ஃப்ரெண்ட் ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அவர் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான வெற்றியும் கிடச்சாச்சு இல்லையா? ஸோ அவர் மனசில் என்னென்ன விஷயங்களை தேக்கி வச்சிருக்காரு அப்படின்றத அப்படியே குமர போகிறாரு, பார்க்கலாம். வெற்றி விழாவில் இங்கே நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இது காரணமாக இருந்த எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு மூல காரணம் என்னன்னு பார்த்து அதை களைஞ்சிட்டோம்னா அந்த பிரச்சனை போயிடும். அது மாதிரி ஒரு சந்தோஷத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்கும் எப்போவுமே. அந்த மூல காரணம் சிவகார்த்திகேயன். இந்த படம் நடக்கிறதுக்கு, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு, இப்படி ஒரு படம் வர்றதுக்கு, இது முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு வெற்றி விழா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து சிவகார்த்திகேயன். இந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு லான்ச் பண்ணி அதில் நான் டைரக்டர் ஆகிறேன் அப்படிங்கிறது விட வேற எந்த பெருமையும் என் லைஃப்பில் எனக்கு கிடையாது. ஸோ இதை வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். என்னை வந்து இயக்குனது நிறைய பேர் இந்த படத்தில். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து இயக்குனதுனால நான் ஒரு இயக்குனராக அவங்க முன்னாடி நிற்கிறேன். கண்டிப்பாக இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு இந்த படத்தில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த கற்றுக் கொடுத்ததுக்கான ஒரு 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 நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு மரியாதையும் நான் அடுத்தடுத்த படங்களில் எடுத்துகிட்டு போகணுன்ற ஆசை இருக்குது. இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாற்றி கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் ப்ரெஸ் ஷோ பார்த்துட்டு எழுதுனது, உங்களோட கை கொடுத்தது, நீங்கள் என்னை கட்டி பிடிச்சது, நீங்கள் கண்ணீர் விட்டது எல்லாமே தான் ஆடியன்ஸ் கிட்ட நான் பார்த்தேன் ஒவ்வொரு ஷோலையுமே. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடகம், இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. என்னோடய ஃபேமிலி, என் ஒய்ஃபு, சிவா ஃபேமிலி, அம்மா அண்டு ஆண்டி எல்லாருக்கும், சிவா ஒய்ஃபு, பாப்பாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கனான்னு ஒரு படம் இருக்குன்னு உலகத்தை காமிச்சு கொடுத்தது ஆராதனா தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வெற்றி இங்கேயோட முடிய போகிறதில்ல. கண்டிப்பாக இது தொடரும் உங்களோட சப்போர்ட்டில். அதுக்கான உழைப்பை நாங்கள் எல்லாருமே மறுபடியும் அதிகமாக கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கையை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. கனா எல்லாருமே இங்கே சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த டீம்னுடைய வெற்றி அவங்களுடைய கனவு நனவாகி இருக்கு அப்படின்றத தாண்டி பலருக்கும் ஒரு மிகப்பெரிய உந்துதலை ஏற்படுத்தியிருக்கு, பலருக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையாக மாறி இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமாக கிரிக்கெட்டர்ஸ், ஸோ கிரிக்கெட் கனவு இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள் அத்தனை பேருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும். அண்ட் அந்த வகையில் சிலருக்கு இந்த மாதிரி, அதாவது உமன் கிரிக்கெட் டீம் இருக்குது, அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அறிமுகப்படுத்தி வச்ச மாதிரி இப்போ நாங்கள் இன்னொரு கிரிக்கெட் டீமையும் இந்த இடத்துல அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம், ஆசைப்படுறோம் இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில். அண்ட் அந்த டீமுக்கு அவங்களுக்கான கிரிக்கெட் கிட்டையும் நம்மளுடைய எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இந்த இடத்துல இருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ அதை கொடுப்பதற்காக எஸ்கே அண்ணன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். அண்ட் அந்த டீம் தமிழ்நாடு பிசிக்கலி சேலஞ்ச் கிரிக்கெட் டீம், அண்ட் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். வாயாடி பெத்த புள்ளன்னு ஆரம்பித்து நம்ம இந்தியா டீமுக்காக அவங்க விளையாடுற வரைக்கும் இந்த படம் முழுக்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர் சத்யராஜ் அவர்களோட கேரக்டர். ஸோ இந்த மாதிரி அப்பா வந்து எனக்கு கிடைக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி அப்பா எனக்கு இல்லையே, அப்பா நீ இந்த மாதிரி மாறேன்ப்பா அப்படின்னு தங்களோட அப்பாவோட ரிலேட் பண்ணி அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து சூப்பராக ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லணுங்க. ஸோ நம்ம சத்யராஜ் அவர்கள் கண்டிப்பாக ஏதாவது பெருசாக பேசுவார், வாங்க பார்த்துடலாம். இப்போ என்னன்னா, இந்த தொடர்ந்து இந்த படத்தினுடைய ஃபங்க்ஷன்ல எல்லாரையும் பாராட்டி இப்போ யாரை என்ன பாராட்டுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பாராட்டியாச்சு. இல்லை, ஒரு காலத்தில் வந்து அப்படித்தான் இருந்தது சினிமா. ஒரு காலத்தில் என்ன, கண்டினியூஸாக 100 days வேலை கிடைச்சிருச்சு, ஒரு படம் 100 days, பி வாசி டைரக்ஷன், நான் தான் ஹீரோ, வேலை கிடைச்சிருச்சு 100 days, ரஜினி சாரை கூப்பிட்டு தலைமை தாங்க வச்சு ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு. அடுத்த மாசமே நடிகன் ஒரு படம் 100 days, கமல் சார் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு. அடுத்த மாசமே ரிக்ஷா மாமன் ஒரு படம் 100 days, பாலச்சந்திர சார், பாரதி ராஜா சார் கூப்பிட்டு 100 days பண்ணியாச்சு. மறுபடியும் பிரம்மான் ஒரு படம் 100 days. அட போங்கப்பா, 100 days எல்லாம் வேண்டாம், சும்மா வேற வேலையே தேவையில்லாம ஐயா செலவு பண்றீங்க. அப்படி ஆகி போச்சு. வால்டர் வெற்றிவேல் 100 days ஆச்சு. பி வாசர் வந்து சார் 100 days வேண்டாம் சார், பாப்பா சார் இன்னும் எந்த அளவுக்கு தம் பிடிக்குன்னு பார்த்தோன்னா இன்னும் 200 நாள் ஓடி 200வது நாளைக்கு வந்து 100 days ஃபங்க்ஷன். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது.
தொடர்ந்து 100 days ஃபங்க்ஷன் புது மனிதன் பிரம்மா அது இது ரிக்ஷா மாமன் ஓடி வேண்டாயா ஃபங்க்ஷன் வேண்டாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா திரும்ப மணிவண்ணன் சார் டைரக்ஷன், பி வாஸ் சார் டைரக்ஷன், நான் ஹீரோ, குஷ்பு ஹீரோயின், பானுப்பிரியா ஹீரோயின், கௌதம் ஹீரோயின், மாற்றி ஒருத்தரையே புகழ்ந்துட்டு என்ன ஆகுறது? இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு பெரிய பேக் போன் வேணும். அதுதான் வந்து சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ. அப்ப என்ன ஒரு அட்ராக்ஷன்னா சிவகார்த்திகேயன் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறார். அவர் ஹீரோ இல்ல, ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம். அவர் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் ஒரு படம் இப்படி எடுக்கல. இதே வந்து அவர் ப்ரொடியூசர் இல்லாம யாரோ ஒருத்தர் ப்ரொடியூசர் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த கவனம் வந்து இந்த படத்தின் பக்கம் திரும்பாது. இப்ப தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் ஆமீர் கான் பண்ணாரு. அவர் செகண்ட் ஹாஃபில் தான் வருவார். ஒரு குழந்தையினுடைய அந்த அதுக்கு பிறகு டிஸ்லெக்சியா, அந்த டிஸ்லெக்சியா பிரச்சனை பற்றி ஒரு படம். இது ஆமீர் கான் எடுக்கும் போது தான் அந்த படத்துக்கு மேல ஒரு கவனம் திரும்புது. ஆகவே இந்த படத்தினுடைய வெற்றி வந்து ஒரு சமுதாயத்துக்கு பயன்படுற ஒரு விஷயம், ஒரு வெற்றி. அதுதான் நான் சிவா வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ, ஒரு சேலபிள் ஹீரோவா இருக்கல, அவரை மெயினா சென்டர் பண்ணி ஒரு மாசான ஒரு படத்தை வந்து எடுத்தாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து மினிமம் கேரண்டியா சம்பாதிச்சுட்டு போலாம். ஆனா இப்படி ஒரு படத்தை எடுக்கும்போது அவர் வந்து இந்த சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேவை செய்யறாரு. அதுதான் எனக்கு இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பாராட்டணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். அதுதான். ஏன்னா இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல, இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு காலத்துல இருந்து ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள் வந்து சாவித்திரி அம்மா காலத்துல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சுஜாதா அம்மா காலத்துல, பாலச்சந்தர் சார் காலத்துல வந்து அவள் ஒரு தொடர்கதை, அரங்கேற்றம், இப்படி நிறைய படங்கள் வந்துகிட்டு இருந்தது. அது எங்க குறைஞ்சுன்னா டிவி சீரியல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிவி சீரியல்ல பூரா ஹீரோயின் சென்ட்ரிக் கதை வரதுனால அந்த ஆடியன்ஸ் பூரா கட் ஆயிட்டாங்க. இப்ப இது என்ன விஷயம்னா, மறுபடியும் வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் படத்தை அதே மாதிரி ஃபேமிலியை சென்டர் பண்ணி எடுக்காம இந்த மாதிரி கேம்ஸ், புரட்சிகரமான விஷயம், ஒரு பெண்ணியம், பெண் விடுதலை, இதை வச்சு எடுக்கையில வந்து இன்னும் 10 பேருக்கு அப்படி எடுக்க தோணும். அதுல ரொம்ப எனக்கு வந்து அருண்ராஜா காமராஜ் அவர்கள் நன்றி சொல்லிக்கிறது. அந்த ஒரு தைரியமா ஒரு பொண்ணு வந்து வெளியே வரையில பின்னாடி பெரியார் படத்தை காட்டினீங்க பாருங்க, கோடானு கோடு நன்றி. அது நேற்று விளம்பரத்துல ஏன் போடப்பட்டிருக்குன்னா, அந்த படத்தை காட்டில நிச்சயமா தியேட்டர்ல கிளாப்ஸ் பின்னிருப்பாங்க, அப்பதான் அது விளம்பரத்துல வரும். அதனால் வந்து இந்த மாதிரி வெற்றிகள் வரையில புரட்சிகரமான சிந்தனைகளோடு கமர்ஷியலா எப்படி ஒரு படத்தை சொல்றது, ஒரு கதையை சொல்றது அப்படிங்கிறது வந்து டைரக்டர் பெரிய நன்றி. இப்படி ஒரு அற்புதமான டீம் உருவாக்கி விட்டு சிவாவுக்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொன்னாலே கிளாஸ் மாசு தெரிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமாங்க, நம்ம கண் முன்னாடி வளர்ந்த ஒரு நடிகர் அப்படின்னா அது சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நடிகராக இருந்து பல விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒரு ப்ரொடியூசராக முதல் முறையாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு களமிறங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துலையும் ஒரு சூப்பர்வான கேரக்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒரு கிரிக்கெட் கோச்சாக பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் அவர் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஃப்ரூட் கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அவர் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். என்ன சொல்றாருன்றத பார்த்துடலாமா? இந்த படத்தினுடைய வெற்றி முதல்ல உறுதி செய்யப்பட்டது எல்லாரும் சொன்னபடி தான், ப்ரெஸ் ஷோல தான். ஏன்னா ப்ரெஸ்ஸுக்கு சீக்கிரமே படம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே போட்டு காட்டணும். ஏன்னா இது நீங்க எழுதுகிற வார்த்தைகள், அதில் இருக்கிற உண்மை, அதில் இருக்கிற பாராட்டு தான் இந்த படத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும். எத்தனை ட்ரெய்லர் பண்ணாலும் டீசர் பண்ணாலும், ஏன்னா இது வந்து ரொம்ப உணர்வு ரீதியான படம், ஒரு எமோஷ்னல் ரைடு. அதை நீங்கள் பார்த்துட்டு எழுதுகிற வார்த்தைகள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கும் நம்பணும். உங்கள் எல்லாருக்கும் தான் முதல்ல காட்டணும்னு நினச்சோம். அது மாதிரி வந்தது வந்து 99% பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் இந்த படத்துக்கு வந்துச்சு. அப்போயே நான் வந்து பயங்கர ரிலாக்ஸ் ஆகிட்டேன், ஹாப்பி ஆகிட்டேன். இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ப்ரெஷ் ஷோவில் பார்த்துட்டு பாராட்டின ஒட்டுமொத்த பத்திரிகை, தொலைக்காட்சி நேயத்தள நண்பர்களுக்கும் பெரிய 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 நன்றி. ஆடியோவோட ரீச் தான் இந்த படத்தை முதன்மையில தெரியும். ஏன்னா ஆரம்பத்தில் தட்டலாம், தாராளமாக கை தட்டலாம். ஏன்னா ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் பண்ணுறோம், ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் பண்ணும்போது எல்லாரும் அருண்ராஜா வச்சு படம் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னும் போது நிறைய பேர் என்கிட்டே சொன்னாங்க, நாங்கள் ஒரு சின்ன படமாக ஏதோ எடுப்பீங்க அப்படி தான் நினச்சோன்னு. நாங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப கிளியராக இருந்தோம், இது அப்படி இந்த கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பண்ணணும். ஆனால் நம்ம நினைக்கிறத வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போய் சேர்க்கறது மியூசிக். ஸோ திப்பு நின்னன் தாமஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் யாருக்கு என்ன செய்ய போகிறேன்றதை நிச்சயமாக நான் சொல்லவே மாட்டேன். பட் நீங்கள் மக்கள் காசு கொடுத்து பார்த்துருக்கீங்க இந்த படம். இதன் மூலமாக கிடைச்ச லாபத்தில் நிச்சயமாக ஒரு பகுதி எங்கேயோ யாருடைய வாழ்க்கையோ நிச்சயமாக மாற்றும். எப்படி இங்கே இருக்கிற நிறைய புது டெக்னீஷியனோட நடிகர்களோட வாழ்க்கையை மாற்றிருக்கோ, அது மாதிரி நமக்கு சோறு போடுற விவசாயிகளோட ஒரு சிலர் 2-3 பேர் 4-5 பேருடைய வாழ்க்கையாவது நிச்சயமாக மாற்றும் அப்படிங்கிறத இந்த மேடையில் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன்.
இது சொல்லாமல் செய்யணும்னு தான் நினச்சேன் நான். பட் படத்தில் இவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து இங்கே பதிவு பண்ணலன்னா தப்பாக இருக்கு. ஏன்னா நம்ம மட்டும் இந்த வெற்றியை கொண்டாடிட்டா இது கம்ப்ளீட் ஆகாதுன்னு தோணுச்சு. அதே மாதிரி தான் நம்மளோட டீம் இப்போ மேடையில் வந்தாங்களே கிரிக்கெட் பிளேயர்ஸ், அந்த சச்சின் சிவா அவரை நாங்கள் மீட் பண்ணும்பொழுது அது வந்து இங்கே கிட் கொடுக்கறது உதவி அப்படி டெஃபினட்டாக அவரும் உதவியாக எதுவுமே கேட்கல. ஆனால் எங்களுக்கு தேவை வந்து காசு பணம் எதுவுமே இல்லைண்ணே, எங்களுக்கு ஒரே ஒரு மேடை இப்படி ஒரு டீம் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதை விட பொருத்தமான மேடை இருக்காது. இது அவங்களுடைய திறமைக்கும் அந்த டீமுக்கும் இது ரொம்ப சின்ன மேடை தான் நினைக்கிறேன். இன்னும் உலக அரங்குகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு பிரதர். அவருடைய சாதனைகள்லாம் நான் படித்தேன். நான் அந்த ஒரு மனிதர் சச்சின் சிவான்ற மனிதர், அவருடைய நண்பர்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு டீமும் வெளியே தெரியணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அது நிச்சயமாக நடக்கும் பிரதர். ஸோ ரொம்ப சந்தோஷம் இவங்களோட இதை செலிப்ரேட் பண்ணது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ப்ரொடக்ஷனில் படம் நடந்துட்டுருக்கு. அண்ட் என்னுடைய படமும் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. நான் அந்த வேலையை அடுத்து தொடர்ந்து பார்க்க போகிறேன், ப்ரொடக்ஷன் வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு. ஸோ பிளாக் ஷீப் டீம் 50% ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. 50% தானே சொல்லுங்களா, சும்மா பொய் சொல்கிறீங்களா? 40%. எப்பா இந்த பாட்டை நான் தான்ப்பா பாடணும். இப்போ 40% முடிஞ்சு போச்சு ஷூட்டிங். உங்களை விட்டா யாரும் எனக்கு. ஸோ அது இதிலேருந்து டோட்டலாக அதுலேயும் ஒரு, ஏன்னா பிளாக் ஷீப் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாலியான விஷயம் இப்போ இருக்கும் அவங்களுடைய கண்டென்ட்டில். ஆனால் ஏதோ ஒரு சமூக விஷயம் உள்ள படத்தில் இருக்கும். அப்படி இருக்கிற படம் தான். பட் இது வந்து ஒரு எமோஷனல் ரைடாக இருந்த படம் கனா. இதுலேருந்து டோட்டல் ஆப்போசிட்டாக அவங்களுடைய கலாட்டாவோட இருக்கும். ரியோ பிரதரும் விக்னேஷும் நடிக்கிறாங்க. ஸோ அந்த படமும் நல்ல படமாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அண்ட் மீண்டும் இன்னும் ஒரு அருமையான தருணத்தை சந்திக்கலாம். மீண்டும் இந்த வெற்றியை சாத்தியமாக்கிய அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். நன்றி.